ஹலோ வீவர்ஸ். இந்த வீடியோல நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்திருந்த பிராக்டிஸ் சம்க்கான சொல்யூஷன்ஸ் பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். Two coils A and B are on same iron core. There are 600 turns on A and 3600 turns on B. The current of 4 ampere through coil A produces a flux of 500 microweber in the core. If the current is reversed in 0.02 second, then calculate average EMF induced in coils A and B. சரிங்க, இது ரொம்ப சிம்பிள். ஸோ இதுல இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ இது புரியுற மாதிரி நான் டயக்ராம் வரைஞ்சிக்க போறேன். ஸோ கன்சிடர் இட் இஸ் அ கோர். ஸோ இந்த ஒரே கோர்ல தான் எனக்கு ரெண்டு காயிலும் சுத்தி இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஐ டேக் திஸ் இஸ் காயில் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதோடைய டேர்ன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 600 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல போகக்கூடிய கரண்டோட வேல்யூ தான் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 4 ஆம்பியர். சரிங்களா? ஸோ இது இதுல எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ. சரிங்களா? இட் இஸ் நத்திங் பட் மை ஃப்ளக்ஸ். ஸோ இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய செகண்ட் காயில் இதுலயே ஒன் பண்ணி வச்சிருக்கிறேன் சேம்க்கு. ஓகே, ஸோ இது காயில் பி அண்ட் இது இட் இஸ் 3600 டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப therefore என்னுடைய டேட்டா அப்படின்னு வரக்குள்ள N1 which is equal to 600, N2 which is equal to 3600 and my I which is equal to 4 ampere and my flux ஓட வேல்யூ which is equal to 500 into 10 to the power of minus 6 Weber. ஸோ இங்க கரண்ட் reversed in 0.02 seconds. அப்ப the change in time எவ்வளவுனா 0.02 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இஎம்எஃப் ரெண்டு காயில் என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, ரெண்டு இண்டக்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் காயிலுக்கு. ஸோ L1 which is equal to எனக்கு ஃபார்முலா தெரியும். L is equal to which is nothing but N pi divided by I. சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் காயில்னால 1 ஃப்ளக்ஸ் ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கறனால I take pi. ஸோ ஃபர்ஸ்ட் காயில்ல போற கரண்ட் I1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்னோட வேல்யூ எவ்வளோ? இட் இஸ் நத்திங் பட் 600 இன்டூ ஃப்ளக்ஸோட வேல்யூ எவ்வளவு வரும்னா இட் இஸ் 500 இன்டூ 10 to the power of minus 6 divided by I1 ஓட வேல்யூ 4 ஆம்பியர். Okay, so therefore if I simplify this it is 150. So 15 into 5 75 into 10 to the power of minus 3 which is equal to 0.075 Henry. சரிங்களா? ஸோ இதுதான் இதோடைய செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கான வேல்யூ. இப்போ ரெண்டாவது காயிலுக்கு நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ண போறேன். ஏன்னா நமக்கு இங்க ஆவரேஜ் இஎம்எஃப் இன்டியூஸ்டு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதோடைய செல்ஃப் இண்டக்டன்ஸ் எனக்கு தெரியணும். ஸோ இது இதுல எந்த எக்ஸைரேஷன் எதுவுமே கிடையாது. பட் இந்த ஃபர்ஸ்ட் காயில்ல சேஞ்ச் ஆகிற கரண்டால தான் இங்க இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அப்போ இதோடைய செல்ஃப் இண்டக்டன்ஸ் அதோடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ரெண்டும் தெரிஞ்சாலே ரெண்டு காயில இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதனால I go for mutual inductance. So we know the general formula. Mutual inductance for the second coil is equal to N2 by 2 divided by I1. So first coil change ஆகக்கூடிய கரண்ட், சரிங்களா? செகண்ட் காயில லிங்க் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ளக்ஸ் தான் ரெண்டு காயிலையும் எனக்கு லிங்க் ஆகுது. ஃப்ரம் த டயக்ராம் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஸோ தட் ஐ rewrite N2 by divided by I1. ஸோ N2 ஓட வேல்யூ எவ்வளோ? 3600 டர்ன்ஸ். பையோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா which is nothing but 500 into 10 to the power of minus 6 divided by 4 ampere. இங்க அடிச்சுட கிடைக்கும் 900. ஸோ 9 5 45. இங்க 4 0 போச்சுன்னா into 10 to the power of minus 2 which is equal to 0.45 Henry. ஸோ இதுதான் என்னுடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில்.
சரிங்களா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். இப்போ வெரி சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ணணும்னா என்னுடைய இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபர்ஸ்ட் காயில்ல. இப்போ E1 which is equal to என்னன்னு சொல்லலாம்? We know the formula L1 into di1 divided by dt. இது வந்து எனக்கு இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபார்முலா. அப்போ இங்க செல்ஃப் இண்டக்டன்ஸோட வேல்யூ இது எவ்வளோ? 0.075 இன்டூ இப்போ கரண்ட் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா the current is reversed. அப்போ இனிஷியலா கரண்ட் 4 ஆம்பியர்ல இருக்கு. அப்ப therefore DI யோட வேல்யூ என்னன்னா 4 ஆம்பியர்ல இருக்கு. மைனஸ் இப்ப கரண்ட் என்னவாகுது? ரிவர்ஸ் ஆயிடுச்சுட்டாங்க. அப்ப -4 மாறிடுது. அப்ப சேஞ்ச் இன் கரண்ட் வந்து எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா 8 ஆம்பியர். இனிஷியலா +4ல இருக்கிற கரண்ட் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா சரிங்களா -4க்கு மாறிடுது. அப்ப இந்த சேஞ்ச் இன் கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 8 ஆம்பியர். ஓகே. அப்ப therefore 4 ஆஃப் so 4 -4 divided by change in time வந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 0.02. அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0.075 into 8 divided by 0.02 அப்படின்னு கிடைக்கும். So if I simplify this, I get the value of 30 volt. Okay. So therefore, now I want to find out the value of EMF induced in the second coil, which is due to mutual inductance. So we know that mutual inductance, therefore induced EMF E2, which is equal to என்னன்னு சொல்றாங்க in terms of mutual inductance into di1 divided by dt. So I know the value of mutual inductance, which is equal to 0.45. Again, here the value of current is equal to change in current வந்து 8. எவ்வளவு டைம்ல சேஞ்ச் ஆகுது? It is 0.02. So therefore இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 45 into 8 divided by 2 அடிச்சோம்னா 4. அப்ப therefore எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா around 180 volt. Okay. So this is the final answer. Whenever the current in the first coil changes, around 180 volt is induced in the second coil. So this is the corresponding answer for this problem. I hope it is very well clear. So now you take this problem as a practice. Now you take this problem as a homework problem or practice problem. So here you want to find out the value of self-inductance and the energy stored in the magnetic field. இது ரெண்டுமே வந்து இந்த ப்ராப்ளத்துல இருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்மளுடைய அடுத்த வீடியோல டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.